டேஸ்டியான திருவாதிரை களி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சாஃப்டா டேஸ்டா இருக்கும். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை ட்ரையா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த அரிசியை தனியா ஒரு தட்டுக்கு மாத்தி விட்டு எந்த கப்ல அரிசி அளந்தமோ அதே கப்ல 1/4 கப் அளவு அரிசி பருப்பு சேர்த்து அதையும் நல்லா சவக்க வறுத்து அரிசியோடவே சேர்த்து வச்சுக்கணும். வறுபட்ட அரிசி பருப்பை மிக்ஸி ஜாருக்கு நல்லா நைஸா ரவா மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். சாஸ் பேன்ல 1 கப் அளவுக்கு வெல்லம் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு எடுத்துக்கணும். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா கீழே இறக்கி வச்சுட்டு பேன்ல நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து முந்திரியை மட்டும் வெளியே எடுத்து அதே நெய்யில நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிச்சு எடுத்துக்கலாம். இதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பருப்பு அரிசி பொடியை சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே நல்லா கிண்டி விட்டுக்கணும். கெட்டிப்படாம நல்லா மீடியம் ஃபிளேம்லயே வச்சு கிண்ட அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்து சுருள வந்துரும். நல்லா சுருள இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு பேன்ல ஒட்டாம வரும்போது ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து நல்லா கலந்து பேன்ல ஒட்டாம இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட சாமிக்கு படைச்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். சூப்பரான திருவாதிரை